கனி சேனல் பீப்புள் நம்ம ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு உடம்பு முடியாமல் ரொம்பவே தீவிரமான சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக வந்து இந்த ஆப்ரேஷன் அப்படின்றத ரொம்பவே வந்து முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சு. அந்த டிலே ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வித காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான காரணத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு சில முக்கியமான படங்களை நடிச்சிட்ருக்காரு. அதான் வேட்டையன் அண்ட் கூலி. ஸோ அப்படி இருக்கும்போது வேட்டையன் படமோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு கம்மிங் October 10th வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட ரஜினிகாந்த் சாரோட ஒரு மிகப்பெரிய வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த படத்தில் இப்போ முக்கியமாக வந்து என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதுனால உடனே போய் நம்ம வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா, எல்லா ரஜினிகாந்த் சாரோட படத்துலையுமே வந்து அவர் வந்து எப்பயுமே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து மருத்துவமனையில் போயிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் எப்பயுமே இருக்குது. ஸோ அந்த பேர் வந்து இதுலேயும் கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகி முடிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வந்து ராகவேந்திரன் கோயிலுக்கு போய் எல்லாமே பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வந்து நிறைய சாமி கும்பிட்டுட்டு நம்ம போய் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காராம். இதை விட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து படத்தில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷூட்டிங்கில் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது, ஆடியோ லான்ச் இருக்குதுன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த டைமில் போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுன்றது அந்த படத்தை பாதிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லா வேலைகளுமே பண்ணியிருக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. ஆனால் கிட்டத்தட்ட பாருங்கள், படம் வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே சிவியரான பெயினாக ஆக ஆரம்பிச்சதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே ஒரு மைனர் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து இந்த வேட்டையின் படத்துக்காக தான் அவர் முழுக்க வந்து படத்தையே வந்து தள்ளி வச்சிருக்கிறாரு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதையே. ஸோ ஆனால் வந்து கிட்டத்தட்ட அவர் பிளான் பண்ணாத மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வலி ரொம்பவே சீரியஸ் ஆனதுனால இப்போவே வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். இப்போ கூட அவர் வந்து October 10க்குள்ளே நான் வந்து வீடு திரும்பிடணும், ஏன்னா படத்துக்கான நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கூட வந்து படத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி விஷயம் வந்து பயங்கர ஷாக்கிங் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன். கிட்டத்தட்ட வந்து ஒரு க்யூட் ரொம்ப சாமிங்கான ஒரு கேர்ள், ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா நம்ம அவங்கள சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கடை திறப்பு விழாக்கு வந்து பங்கேற்றிருக்காங்க ஒரு செலிப்ரிட்டி கெஸ்ட்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு ஃப்ரெண்டில் ஒரு ஸ்டேஜ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டேஜில் ஏறி அவங்க வந்து ஃபேன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் பாடுறது, டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸ்டேஜில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு. அதாவது ஒரு 10க்கும் மேற்பட்ட பேர் வந்து ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. அது வந்து பெரிய கிராண்டான ஸ்டேஜ் கிடையாது, லோக்கல் ஆளுங்களாம் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜ் அப்படின்றதுனால அது அந்த வெயிட்டை தாங்க முடியாமல் அந்த ஸ்டேஜ் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. ஸோ அதில் பிரியங்கா மோகன் வந்து கீழே விழுந்திருக்காங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் சுற்றி இருந்த நிறைய பேருக்கு பலத்தை அடிபட்டிருக்கு, அவங்களாம் வந்து சீக்கிரமாக வந்து குணமாகணும்னு சொல்லி நான் வேண்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இப்போ அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸும் சும்மா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ சோஷியல் மீடியா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் சொல்லணும். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.